விஜயோடைய தாவேகா என்டிஏல வருமா வராதா? உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கும் இந்த அண்ணாமலைக்கு என்னதான் பிரச்சனை? நீங்களும் திரு டிடிவி தினகரனும் உண்மையிலேயே ஒரு தாய் மக்கள் ஆயிட்டீங்களா? திடீர்னு விடிஞ்சு எந்திரிச்சு பார்த்த உடனே எல்லார் அக்கௌண்ட்லயும் கோடைகால நிதி உட்பட சேர்த்து 5000 ரூபாய் காசு கொடுத்தாங்க. இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் படிக்கிற துன்பத்தை பார்த்து கொடுத்தா பரவாயில்ல. 2021 கோடை காலம் வந்தது, 22 கோடை காலம், 23 கோடை காலம், 24 கோடை காலம். ஆனா இந்த ஆள் மட்டும் கோடை காலம் இந்த முதலமைச்சர் வந்து சொன்னா இன்றைக்கு தோல்வி பயத்துல விரக்தியின் விளிம்பில போன காரணத்தினால எதை மக்களுக்கு மக்களை ஏமாற்ற பார்க்கிறாங்க. ஒரு சர்ப்ரைஸான விஷயம் ஒன்று வச்சிருக்கிறேன் நான் வந்து சாரோடைய அனுமதியோட. ஏன்னா ரொம்ப வருஷமா நான் வந்து தேடிட்டு இருந்த ஒரு தலைவர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி. அவர் வந்து ரங்கராஜ் பாண்டியன் நிறைய நேர்காணல் பண்ணியிருக்கிறாரு, நிறைய தலைவர்களை பண்ணாரு. அண்ணனை பண்ணலை, இன்னைக்கு மேடையிலே சிக்கியிருக்கிறாரு. அதனால வந்து அண்ணன்ட்ட வந்து இந்த சண்பத்தை பயன்படுத்தி ஒரு 4-5 கேள்விகள் மட்டும் வச்சிடலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். மைக் உங்க முன்னாடி இருக்குன்னு நீங்க அனுமதிச்சீங்கன்னா அப்படியே வந்து நீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பத்தி சொன்னீங்க. ஆனா நம்முடைய உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் அவர்கள், ஹோம் செக்ரட்டரி, IAS ஆபிசர், அவர் வந்து 2021, 2026 2 புள்ளி விவரங்களை சொல்லி சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கு, கொலைகள் குறைஞ்சிருக்கு, பாலியல் முயற்சி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சில புள்ளி விவரங்களை சொல்றாரு. உங்களுடைய பதில்? அதாவது ஆட்சியாளர் சொல்லுவதை அதிகாரிகள் சொல்றாங்க, மக்கள் ஆட்சியாளர் தான் அந்த கேள்வி கேட்பாங்க. ஆனா அந்த ஆட்சியாளர் தைரியமா சொல்ல முடியல. அதுக்கு என்ன காரணம்? குற்றங்கள் நிறைஞ்சு போச்சு. அதனால நாட்டு மக்களுக்கு நன்கு தெரியும் என்ன நடக்குது என்று அத்தனை பேருக்கு தெரியும். அதாவது அதிகாரிகளை வச்சு அவர்கள் செய்கின்ற தவறை மறைக்க பார்க்குறாங்க. குற்ற எண்ணிக்கைலாம் குறைச்சி சொல்வதாக தான் எனக்கு கிடைத்த தகவல். அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு இந்த அதிகாரிலாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். எதிர்கட்சிகளாக, உங்களுக்கு எதிர்கட்சிகளாக இருக்கிறவங்க, உங்களுடைய கட்சியிலிருந்து வெளியேறினவங்க வந்து தொடர் தோல்விகளை சந்தித்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு நம்பர்ஸ் சொல்றாங்க. இந்த விமர்சனம் அதாவது 2011 2021 வரைக்கும் பாருங்க. 2011 திரு கருணாநிதி அவர்கள் இருக்கின்ற பொழுது எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்க முடியல. ஆனா இன்னைக்கு அதிமுக எதிர்கட்சி அந்தஸ்தில் இருக்குது. எங்க அம்மா மறைவுக்கு பிறகு மக்களுடைய ஆதரவை பெற்று பிரதான எதிர்கட்சி அதிமுக. அதோட 10 ஆண்டுல எத்தனை தோல்வியை திமுக சந்திச்சிருக்குது. ஆனா இதை ஊடகம் பத்திரிகை வெளிப்படுத்துவதில்லை. இன்றைக்கு திமுக அதை மிகப்படுத்தி பேசுகிறது. அதிமுக பொறுத்த வரைக்கும் நாங்குநேரி சட்டமன்றத்தை இடைத்தேர்தல் வெற்றி பெற்று, விக்கிரவாணி இடைத்தேர்தல் வெற்றி பெற்றோம். அதிமுக அந்த 10 ஆண்டுல பல வெற்றிகளை கூச்சிருக்குது. ஆனா இந்த 5 ஆண்டு தான் இருக்குது. வேணுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான தகவலை பரப்பி வராங்க, அவதூறு செய்தி பரப்பி வராங்க. அதுக்கெல்லாம் இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கும் இந்த அண்ணாமலைக்கு என்னதான் பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஊடக பத்திரிகை தான் பிரச்சனையே. ஏன்னா மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் வருகிற செவ்வாய்க்கிழமை 17ஆம் தேதி அங்க ஆர்ப்பாட்டம், அந்த கோயம்புத்தூர்ல ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்கிறார். திரு வேலுமணி கூட சேர்ந்து நிச்சயமாய் திரு வேலுமணி அவர் முன்னிலை வைக்கிறாரு. திரு அண்ணாமலை அவர்கள் அவர் தலைமையேற்று அந்த கூட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்தில் தலைமை தாங்கிறாரு. அதாவது எங்களுக்குள் எந்த விரிசலும் கிடையாது. ஆனா பத்திரிகை ஊடகமும் எங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை உண்டாக்க வேண்டாம் மட்டும் தான் கேட்டுக்கிறேன். நீங்களும் திரு டிடிவி தினகரனும் உண்மையிலேயே ஒரு தாய் மக்கள் ஆயிட்டீங்களா? நிச்சயமா அதுல என்ன இருக்குது? எங்களுக்கு வீடு புரியலையா, காடு புரியலையா, தோட்டம் புரியலையா? ஒண்ணும் கிடையாது. கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரும். எல்லா கட்சி தலைவருக்கு வருகின்ற வேறுபாடு தானே ஒழிய அந்த வேறுபாடுகள்லாம் களையப்பட்டு விட்டது. ஒன்றாக இணைந்து மட்டுமில்ல, வருகின்ற தேர்தலிலே எங்க கூட்டணி அபரிதமான வெற்றி பெறுவதற்கு அவரும் உழைப்பார், நாங்களும் உழைப்போம். கிட்டத்தட்ட 25 கட்சிகள் வந்து டிஎம்கே கூட்டணியில் இருக்கிறாங்க. உங்களுடைய என்டிஏ கூட்டணி திமுக கூட்டணி எதிர்கொள்வதற்கான அளவுக்கு வலிமையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எண்ணிக்கை அதிகமா இருக்கலாம், வலிமை எங்க இருக்குது? எண்ணிக்கை தான் அதிகம். ஆனா குறைந்த எண்ணிக்கையில எங்களுடைய கட்சி இருந்தாலும் வலிமை மிக்க கட்சியா இருக்குது. புரியுதுங்களா? இன்னும் அந்த கட்சியில முடிவாகலையே. எத்தனை கட்சி வெளியே போகுது, எத்தனை கட்சி உள்ள இருக்குன்னே தெரியலையே. ஆக அதிமுக பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாட்டு மக்களிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, 31 ஆண்டு காலம் ஆட்சி கட்சி, பொண்ணு விளையாண்ட கட்சி,
தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுத்த வரைக்கும் ஒரு வலிமையான கூட்டணியா இருக்குது. இன்றைக்கு மத்தியிலே 3வது முறையாக அது ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றது. அதே போல டிடி தினகரன், மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மற்றும் எங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள்லாம் மக்களிடத்தில் செல்வாக்கு மிக்க கட்சியா இருக்கின்ற காலத்தில் எங்களுடைய வாக்குகள் நிலையானது. அதன் மூலமாக நிச்சயமாக வெற்றி பெறுவோம், ஆட்சி அமைப்போம். அதில் எந்தவித சந்தேகம் தேவையில்லை. இந்த திடீர்னு விடிஞ்சு எந்திரிச்சு பார்த்த உடனே எல்லார் அக்கௌண்ட்லயும் கோடை கால நிதி உட்பட சேர்த்து 5000 ரூபாய் காசு கொடுத்தாங்க. இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது மக்கள் படுகிற துன்பத்தை பார்த்து கொடுத்தா பரவாயில்ல, இவருடைய அடுத்த வருகின்ற தேர்தலை மையமாக வைத்து இதை கொடுக்கிறாங்க. இன்றைக்கு அந்த குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 உரிமை தொகை கொடுக்குறாங்க. இந்த 3 மாத தொகையை இணைச்சு முன்கூட்டியே அதை அந்த மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் 3000, 2000 கோடை காலம். ஒவ்வொரு வருஷம் கோடை காலம் வருது. ஸ்டாலின் மறந்து போச்சு. 2021 கோடை காலம் வந்தது, 22 கோடை காலம், 23 கோடை காலம், 24 கோடை காலம். ஆனா இந்த ஆண்டு மட்டும் கோடை காலம் இந்த முதலமைச்சர் வந்து சொன்னா இன்றைக்கு தோல்வி பயத்துல விரக்தியின் விளிம்பில போன காரணத்தினால எதை மக்களிடத்தில் கொடுத்து மக்களை ஏமாற்ற பார்க்குறாங்க. நிச்சயம் அது நடக்காது. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரைக்கும் அறிவுஜீவி மக்கள், எது உண்மை, எது பொய், எது சரி, எது தவறு என்று ஆராய்ந்து சீர்தூக்கி பார்க்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். இந்த தேர்தலில் அதெல்லாம் பிரதிபலிப்பாங்க. எல்லாரும் என்கிட்ட கேட்கிற கேள்வி நான் உங்கள்கிட்ட அனுப்பி விட்டுறேன். எல்லாரும் என்கிட்ட கேட்கிற கேள்வி உங்கள்கிட்ட அப்படியே மாத்தி விட்டுறேன். விஜயுடைய தாவேக்கா என்டிஏல வருமா வராதா? நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லிவிட்டேன். இதுவரை நாங்கள் அவர்களோட பேச்சுவார்த்தையை தொடரவில்லை. அதனால எப்படி கூட்டணி வரும்? பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் தான் டெல்லியில பெரிதிப்படுத்தி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கூட்டணி வரும், கூட்டணி வரும் தேவையில்லாத ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக அந்த இயக்கத்தோடு எந்த தொடர்பும் நாங்கள் வச்சுக்கல, எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தல. ரொம்ப நன்றி. இவ்வளவு தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றிண்ணே. இவ்வளவு ஒரு ரேபிடான ஒரு கேள்வி பதிலுக்கு வேற எந்த தலைவராவது சம்மதிப்பாரான்னு தெரியல. அண்ணன் சம்மதிச்சாரு, அதுக்கு நேரடியாக பதில் சொன்னாரு.